ஆளுமைகளான விஜய் மற்றும் அஜித் குமார் ஆகியோரின் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான செய்தி காத்திருக்கிறது. வரும் ஜனவரி 23ஆம் தேதி இவர்களது மெகா ஹிட் திரைப்படங்களான மங்காத்தா மற்றும் தெரி ஆகிய படங்கள் மறு வெளியீடு செய்யப்பட உள்ளன. ரீ-ரிலீஸ் என்றாலும் இப்போதும் இவர்களுக்கிடையேயான போட்டி பாக்ஸ் ஆபீஸில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி காலத்திற்கு பிறகு திரையரங்குகள் திருவிழா கோலம் பூணுவது விஜய், அஜித் படங்கள் ஒரே நாளில் வெளியாகும் போதுதான். இதுவரை இவர்களது படங்கள் எத்தனை முறை நேரடியாக மோதி உள்ளன? அந்த வரலாற்று பட்டியலை இப்போது பார்ப்போம். இந்த மோதல் முதலில் 1996 தொடங்கியது. வான்மதி மற்றும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆகிய படங்கள் ஒரே நாளில் வெளியாகின. அதே ஆண்டு மீண்டும் ஒரு மோதல். கல்லூரி வாசல் படத்துடன் விஜயின் திருப்புமுனை படமான பூவே உனக்காக மோதியது. 1997 நேசம் மற்றும் காலமெல்லாம் காத்திருப்பேன் படங்கள் மோதிக்கொண்டன. அதே ஆண்டின் இறுதியில் இரட்டை ஜாடை வயசு படத்துடன் விஜயின் கிளாசிக் ஹிட்டான காதலுக்கு மரியாதை நேருக்கு நேர் நின்றது. 1999 அஜித்தின் உன்னை தேடி படமும் விஜயின் சூப்பர் ஹிட் படமான துல்லாத மனமும் துள்ளும் வெளியானது. 2000ஆவது ஆண்டில் உன்னை கொடு என்னை தருவேன் படமும் எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்தில் குஷி படமும் மோதின. 2001 மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அஜித்தின் தீனா மற்றும் விஜயின் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகி இரண்டுமே வசூல் சாதனை படைத்தன. 2002 வில்லன் மற்றும் பகவதி நேருக்கு நேர் மோதின. 2003 ஆஞ்சநேயா மற்றும் திருமலை திரைப்படங்கள் வெளியாகின. 2006 பொங்கல் அன்று அஜித்தின் பரமசிவன் மற்றும் விஜயின் ஆதி படங்கள் வெளியாகின. 2007 அஜித்தின் ஆழ்வார் படத்துடன் விஜயின் அதிரடி ஹிட்டான போக்கிரி மோதியது. இதற்கு பிறகு 7 ஆண்டுகள் கழித்து 2014 வீரம் மற்றும் ஜில்லா ஆகிய திரைப்படங்கள் மீண்டும் ஒரே நாளில் வெளியாகி பாக்ஸ் ஆபீஸை அதிர வைத்தன. இறுதியாக கடந்த 2023ஆம் ஆண்டு பொங்கல் விருந்தாக வெளியான துணிவு மற்றும் வாரிசு திரைப்படங்கள் உலகளவில் மிகப்பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்தின. இந்த நீண்ட நெடிய 13 நேரடி மோதல்களுக்கு பிறகு இப்போது 14வது முறையாக ஒரு சிறிய இடைவெளியில் ரீ-ரிலீஸ் வடிவில் மங்காத்தா மற்றும் தெரி திரைப்படங்கள் ஜனவரி 23 அன்று களம் காண்கின்றன.